ஸ்தோத்திரம். எடுத்துள்ள வாசிக்கலாம். நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தை ஒரு வாசிக்க கேட்போம். 13ஆம் அதிகாரம் 12வது வசனம். நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணும். போத வாசிக்கலாம். இங்க வாசித்த அந்த வார்த்தையின்படி இந்த வேதம் சொல்லுது, நெடுங்காலமாய் காத்திருப்பது. நம்முடைய வாழ்க்கையில அது கிடைக்காம போகும் பட்சத்துல இன்னைக்கு சில காரியங்களை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா எதிர்பார்ப்போம். சின்ன பிள்ளைங்களா இருந்தாலும் சரி, பெரியவங்களா இருந்தாலும் சரி, சில காரியங்களை எதிர்பார்ப்போம். அப்போ இன்னைக்கு பெரியவங்களை பார்த்து நிறைய பேர் நீங்க நினைச்ச காரியங்கள் எல்லாம் நீங்க பெற்றிருக்கிறீங்களா அப்படின்னா, அல்லது நீங்க ஆசைப்பட்டதெல்லாம் அடைஞ்சிருக்கிறீங்களா அப்படின்னா, நிறைய பேர் சொல்லுவாங்க, இல்லைங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது சில காரியங்களை நான் என்ன பண்ணேன், ஆசைப்பட்டேன், அதெல்லாம் எனக்கு என்ன பண்ணல, கிடைக்காமே போயிடுச்சு. இன்னைக்கு கர்த்தருடைய சமூகத்திலையும் சில நன்மையை எதிர்பார்த்து வந்திருக்கிற கர்த்தர் பிள்ளைகளே, இந்த வார்த்தை சொல்லுது, நெடுங்காலமாய் அநேக நாட்களாய் காத்திருக்கிற உங்க வாழ்க்கையில இன்னைக்கு சில நன்மையை பெற முடியாம போயிருக்கிற சில பேரை பார்க்கும்போது எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா, இன்னைக்கு இந்த வார்த்தை சொல்லுது, இருதயத்தை இளைக்க பண்ணும். ஆனா எனக்கு நிறைய கர்த்தருடைய பிள்ளைகள் அநேக திருச்சபைகளில சில நன்மைகள் பெற முடியாம போகும் பட்சத்துல எனக்கு நிறைய பேர் ஆண்டவர் இடத்துல ஜெபிப்பது கிடையாது. ஆண்டவர் சில காரியங்களை எல்லாருக்கும், ஆபிரகாமை அழைத்த உடனே ஆண்டவர் அற்புதங்களை வாக்குத்தத்தங்களை செய்யல. நீங்க நல்லா கவனிக்கணும். ஆனால் மலடி என்கிற பெயர் வரும் வரைக்கும் ஆண்டவர் அற்புதம் செய்யல. நல்லா கவனிக்கணும். யோனாவை ஆண்டவர் மீன் வயிற்றுக்குள்ள போய் இருக்கிற வரைக்கும் அற்புதம் செய்யல. ஆண்டவர் சில 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 பேருக்கு ஆண்டவர் உடனே அற்புதம் செய்திருக்கிறார். நல்ல கவனிக்க. தாவீதின் குமாரனே எனக்கு இறங்குன்னு சொன்ன மாத்திரத்தில் திரும்பி வந்து ஆண்டவர் கண் பார்வை என்ன பண்ணாரு, கொடுத்தார். அதே 38 வருஷமாய் கடந்த வாரம் தியானிச்சோம். பெதஸ்தான்கிற குளத்தின் அருகே 38 வருஷமாய் அவனுடைய எதிர்பார்ப்பெல்லாம், யாராகிலும் என்னை கொண்டு போய் குளத்தின் அருகே இந்த குளத்தில் இறக்கி விடுவாங்களா நானும் விடுதலையாக்கப்படுவதற்கு அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு மனுஷன் 38 வருஷமாய், அப்ப அவனுடைய ஆயுசு நாட்களில் பாதி வருஷத்தை பெதஸ்தான் என்ற குளத்தின் அருகே கழிச்சிட்டாரு. அப்ப உடனே அந்த மனுஷனுக்கு ஆண்டவர் விடுதலை கொடுக்கல. அப்போ ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் ஆண்டவர் ஒரு காலத்தை வச்சிருக்கிறார். நல்லா கவனிக்கணும். ஒவ்வொரு மனுஷருக்கும் ஒரு குறிக்கப்பட்ட காலம் உண்டு. அதுதான் பிரசங்களை வாசிக்கிறோம். ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு. சிரிப்பதற்கு ஒரு காலம், அழுவதற்கு ஒரு காலம், நட ஒரு காலம், நட்டதை பிடுங்குவதற்கு ஒரு காலம். அப்ப எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் ஒரு காலத்தை நேரத்தை வச்சிருக்கிறார். அப்ப ஆண்டவர் சில நன்மையை செய்வதற்கு ஒரு காலம் வரும் வரைக்கும் நாம என்ன பண்ணுவதில்லை அப்படின்னா, ஆண்டவரோடு கூட நிறைய பேர் இருப்பது கிடையாது. நீங்க நல்லா கவனிக்கணும். அந்த வார்த்தை சொல்லுது, நெடுங்காலமாய் ஒரு காரியத்துக்காக எதிர்பார்த்திருக்கிறோம், பெற முடியாம இருக்கிற சூழ்நிலையில, அது ஆசீர்வாதமாய் மாறாத சூழ்நிலையில இன்னைக்கு எதிர்பார்த்திருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை நீங்க நிறைய பேர் உங்களை பார்த்து கேட்கலாம், நீயும் சர்ச்சுக்கு போற, இந்த நன்மை இல்லையேன்னு சொல்லி, நீங்களும் கிறிஸ்தவலா இருக்கிற, ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்யலன்னு சொல்லி ஒருவேளை மனுஷன் சொல்ற வார்த்தை உங்களை துக்கப்படும்படி செய்யலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நெடுங்காலமாய் காத்திருக்குதல் உன் இருதயத்தை இளைக்க பண்ணும். அடுத்த வார்த்தை சொல்லுது, நீ விரும்பினது வரும்போது அது தீப விருட்சம் போல இருக்கும். அப்போ இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் இன்னைக்கு எப்படி ஆபிரகாம் எப்படி விசுவாசத்தோடு 100 வயசு வரைக்கும் ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லப்பட்ட வாக்குத்தத்தை விசுவாசிச்சாரோ, இன்னைக்கு அதே போல உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் என்னென்ன வாக்குத்தத்தங்கள் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரோ, எதுவையெல்லாம் செய்வேன்னு சொல்லியிருக்கிறாரோ, எவைகளெல்லாம் உங்க கைகளினாலே கட்டப்படுவார்கள் என்று சொல்லி சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்கள் வாழ்க்கையில் இருக்குமோ, அவை எல்லாம் நடப்பதற்கு ஒரு காலம் உண்டு. அப்போ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவர் விட்டு தூரம் போயிடறான். அதுதான் இன்னைக்கு எடுத்துக்கொண்ட தலைப்பு, ஆண்டவரை விட்டுறாதீங்க. இதுதான் தலைப்பு. என்ன நடந்தாலும் ஆண்டவரை விட்டுறாதீங்க. காரணம்,
அவர் எந்த வருஷமானாலும், எந்த சூழ்நிலையானாலும், எத்தனை ஆண்டுகள் கடந்து போனாலும் சொல்லப்பட்டு வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிற தகப்பன். அப்ப இன்னைக்கு ஒருவேளை சில ஆசீர்வாதங்கள் பெற முடியாம இருக்கிற உங்களை பார்த்து சொல்றேன், உங்க இருதயம் ஒருவேளை சோர்ந்து போய் இருக்கலாம், உங்க இருதயம் ரொம்ப துவண்டு போய் இருக்கலாம். என்ன ஆண்டவரே, என்ன ஆண்டவரே. இன்னைக்கு அண்ணாளுக்கு அதிகமான துக்கம் எதனால வந்துச்சு? குழந்தை இல்லை, மலடி, அதனால அழுகு அதிகமா வரல. அந்த 1 சாமுவேல் அந்த அதிகாரத்தை நீங்க வீட்டுல போயிட்டு வாசித்து பாருங்க. அதிகமான கண்ணீர் எதனால வந்துச்சு அப்படின்னா, அவருடைய சக்கலத்தி அதிகமாய் என்ன பண்றாங்க, ஆலயத்துக்கு போகும் பிரகாரமாய் வருஷந்தோறும் என்ன பண்ணிட்டே இருக்கிறாங்க, துக்கம் வர வைக்கிறாங்க. அப்போ இனி சில காரியங்கள் இன்னைக்கு மனுஷன் மூலமாய் உங்களுக்கு கண்ணீர் வர வைக்கலாம். மனுஷன் சொல்ற சில வார்த்தைகள். இன்னைக்கு தாவீதை பார்த்து 3வது சங்கீதத்தில் வாசிக்கிறோம், தேவன் இல்லை என்று, தேவன் கூட இல்லைன்னு சொல்லி மனுஷன் என்ன பண்றாங்க, வாசிங்க. ஆமை ஸ்தோத்திரம் 3ஆம் சங்கீதம். தேவனிடத்தில் ரட்சிப்பு இல்லை என்று வாசிங்க பார்க்கலாம். 2வது வசனம், தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று என் ஆத்துமாவை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகராய் இருக்கிறார்கள். ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர். இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் சத்தியத்தின்படி வாழுகிற, விசுவாசிக்கிற, அநேக நன்மைகளை பெற்றுக்கொண்ட ஜனம் இப்படியாதான் சொல்லும். இன்னைக்கு அநேக மனுஷர் உங்களை பார்த்து சொல்லலாம், ஏசப்பா உனக்கு விடுதலை கொடுக்கலையா, ஏசப்பா உனக்கு ரட்சிப்பு கொடுக்கலையா, ஏசப்பா உனக்கு அற்புதம் செய்யலையா, ஏசப்பா உனக்கு நன்மை செய்யலான்னு சொல்லி அநேக மனுஷர்கள் உங்களையும் குறித்து ஏளனமாய் பேசலாம். ஆனா தாவீது சொல்றாரு, ஆனாலும் நீர் என் கேடகம், நீர் என் மகிமை, என் தலையை உயர்த்துகிற தெய்வம். எப்போ எல்லா மனுஷரும் தாவீதை பார்த்து சொல்றாங்க, உனக்கு ஆண்டவரிடத்துல ரட்சிப்பு கிடையவே கிடையாது. இன்னைக்கு ஒருவேளை சில நன்மையை எதிர்பார்த்து ஒருவேளை வீட்டை கட்டணும்னு அநேக வருஷமாய் தீர்மானம் பண்ணியிருக்கலாம், அநேக வருஷமாய் ஒரு இடத்தை வாங்கணும்னு சொல்லி தீர்மானம் பண்ணியிருக்கலாம், அநேக வருஷமாய் பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகணும்னு சொல்லி ஒருவேளை தீர்மானம் பண்ணியிருக்கலாம், அநேக வருஷமாய் பிள்ளை இல்லாம இருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, ஒருவேளை இருதயத்தை இழைக்க பண்ணிருக்கிறதா, சோர்ந்து போகாது. தாவீதை போல சொல்லணும், அவர் என் தலையை உயர்த்துகிறவர். எந்தெந்த சூழ்நிலையில மனுஷன் உங்களை அவமானப்பட செய்கிறானோ, எந்தெந்த சூழ்நிலையில மனுஷன் உங்களை தலை நிமிரக்கூடாதபடி தலை குனிய வைக்கிறாங்களோ, நீங்க சொல்லுங்க, ஆனாலும் அவர் எனக்கு கேடகம், ஆனாலும் அவர் என் தலையை உயர்த்துகிற தகப்பன். இந்த வார்த்தை இன்னைக்கு நிறைய பேர் சொல்றது கிடையாது. காரணம் என்ன? இன்னைக்கு இருதயம் இழைக்க பண்ணும் போது, சோர்ந்து போகும் போது அவிசுவாசம் குறைஞ்சு போச்சு, ஆண்டவரை தேடுறது குறைஞ்சு போச்சு. நான் அநேக நாட்களாய் சொல்லிட்டே இருக்கிறேன். ஆமீன். ஒரு நோட்ல எழுதியோ, ஒரு பேப்பர் வச்சு எழுதியோ, நடைபெறாத, பெற்றுக்கொள்ளாத சில காரியங்கள், ஜெப குறிப்புகள் இருக்குமானா அதை எழுதி வச்சு உபவாசத்தோடு என்ன பண்ணு, ஜெபம் பண்ணு, ஆண்டவர் செய்வார். ஆனா நம்ம என்ன பண்றோம், ஆமை ஸ்தோத்திரம், நம்ம பெற்றுக்கொள்ளாம போகும் பட்சத்துல சோர்ந்து போய் விசுவாசத்துல அவிசுவாசிகளாய் மாறி அநேக ஆமை நன்மையை பெற்றோம், அநேக காரியங்களை ஆண்டவர் அற்புதமாய் நடத்தின பிறகும் சில சூழ்நிலைகளுக்காக நம்ம என்ன பண்ண மாட்டோம் அப்படின்னா, விசுவாசத்தோடு ஆண்டவரோடு கூட நிலைத்து நிற்பது கிடையாது. இன்னைக்கு கர்த்தர் பிள்ளைகள் உங்களை பார்த்து சொல்றேன், நெடுங்காலமாய் காத்திருக்கிற சில காரியங்கள், அதுதான் வேதம் சொல்லுது, சீக்கிரத்துல நீங்க வாசிங்க. ஆமென் ஸ்தோத்திரம். வாசிங்க பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 17வது வசனம். 2 கொரிந்தியர் 4:17. மேலும் காணப்படுகிறவைகள் அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அது சீக்கிரத்தில், சொல்லுங்க, பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, பக்கத்துல கையை பிடிங்க, விசுவாசத்தோடு சொல்லுங்க, அது சீக்கிரத்தில் நீங்கும். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்களேன், சொல்லுங்க நல்ல, அது சீக்கிரத்தில் நீங்கும், அது சீக்கிரத்தில் மாறும் இந்த லேசான உபத்திரம். சொல்லுங்க, கலங்காத, பயப்படாத, கர்த்தர் செய்வார். கர்த்தர் பிள்ளைகளை, நம்முடைய பார்வையில் இது பெருசா இருக்குது, நம்ம பார்வையில இருக்கிற பிரச்சனை பெருசா தெரியுது.
ஆனா ஆண்டவருடைய பார்வையில அது லேசான உபத்திரம். நம்ம ஆராதிக்கிற தகப்பனுடைய பார்வையில இப்போ நம்மால சுமக்க முடியல, நம்மால கண்ணீர் விட முடியாம நம்ம அழுதுட்டே இருக்கிறோம், சாப்பிட முடியல, அது பெருசா நம்ம பார்வையில பெருசு. ஆனா நம்ம ஆராதிக்கிற தகப்பனுடைய பார்வையில இது லேசான உபத்திரம். கர்த்தர் பிள்ளைகளே, எதுக்காக நீ காத்திருக்கிறியோ அது சீக்கிரத்துல நடக்கும், அது சீக்கிரத்துல பெற்றுக்கொள்வ. நீங்க என்ன பண்ணாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. அப்போ 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 அதை பெற்றுக்கொள்வதற்கு நாம என்ன செய்யணும்? நெடுங்காலமாய் பெற்றுக்கொள்ள முடியாத சில ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு நாம என்ன செய்யணும்? வாசிக்கலாம். 17ஆம் சங்கீதம் அதனுடைய 15வது வசனத்தை சொல்லுது. 17ஆம் சங்கீதம் 15வது வசனம், நானும் நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன். எவைகளில? நீதியில. வேதம் சொல்லுது, நானும் நீதியில உம்முடைய முகத்தை தரிசிப்பேன். நெடுங்காலமாய் பெற்றுக்கொள்ள முடியாத அது என்ன பிரச்சனையா இருக்கட்டும், அது என்ன சூழ்நிலையாய் கூட இருக்கட்டும், அவங்க சீக்கிரத்தில் பெற்றுக்கொள்ளுவ. ஆனா அதுக்கு முன்னாடி நாம எப்படியா இருக்கணும்னு வேதம் சொல்லுது அப்படின்னா, நீதியில அவருடைய முகத்தை தரிசிக்கிறவளாய் இருக்கணும். கர்த்தர் பிள்ளைகள், நீங்க சொல்லப்படுகிற வார்த்தைகள் காத்திருக்கிற உங்களை பார்த்து சொல்றேன், அது சீக்கிரத்தில் நல்ல கவனிக்கணும். சீக்கிரத்துல ஆண்டவனுடைய வாழ்க்கையில செய்வதற்கு நாம எப்போதும் அந்த வார்த்தை சொல்லுது, நானும் அவருடைய நீதியில் அவருடைய முகத்தை தரிசிப்பேன். அப்ப கர்த்தர் பிள்ளைகள் ஏன் நீதி அப்படின்னா, பெற்றுக்கொள்ளாத சூழ்நிலையிலும் நம்முடைய நீதி மனுஷனுக்கு முன்பதாய் காணப்படும். உண்மை. நம்ம 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 குறையோடு இருக்கிற நாட்களிலும் ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில சில நன்மைகளை கொடுக்காம இருக்கிற நாட்களிலும் நீதியில அவருடைய முகத்தை தரிசிக்கிறவளா இருக்கணும். அப்பவும் உண்மையில, அப்பவும் விசுவாசத்துல. இப்போ ஆண்டவர் எல்லாவற்றையும் நமக்கு திருப்தியாய் கொடுக்கும் போது பாடுவோம், ஆண்டவரை 100க்கு 100 நான் என்ன பண்றேன், நம்புறேன்னு சொல்லுவோம். இப்போ நிறைய நமக்கான பணம் நல்லா இருக்குது, நல்ல வீடு இருக்குது, நமக்கான எல்லா பேங்க் பேலன்ஸ் இருக்குது அப்படின்னா அப்போ நம்முடைய முகம் எப்படி இருக்கும்? அப்போ பாடுவாங்க, சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் பொங்குதுன்னு பாடுவோம். ஆனா துக்கமா இருக்கும்போது நம்மால என்ன பண்ண முடியல? சொல்லுங்க, நம்மால என்ன பண்ண முடியல? ஆனா இந்த வார்த்தை சொல்லுது, எப்போது நான் துக்கமுகமா இருந்தாலும் ஆண்டவரை தேடுகிறத மாத்திரம் நான் என்ன பண்ணக்கூடாது? சொல்லுங்க, ஆண்டவரை தேடுவதை மாத்திரம் விட்டுறக்கூடாது. ஆனா நிறைய பேர் ஆண்டவரை விட்டுறோம். அநேக நிலைமைகளில, அநேக உபத்திரவத்துல, அநேக பிரச்சனைகள, அநேக மரண அவஸ்தைப்படுகிற அநேக நிலைமைகளில ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் நன்மை செய்திருக்கிறார். ஆனா அவைகள் எல்லாம் நம்ம மறந்து சின்ன சின்ன விஷயத்துக்கு, அதுதான் இன்னைக்கு வேத பகுதி நம்ம வாசிச்சோம், நாம தான் ஆண்டவரை கோபப்படுத்துறோம். இல்ல, 77ஆம் சங்கீதம் 9வது வசனத்துக்கு கீழே சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய கோபத்துல நாம தான் ஆண்டவரை பெற்றுக்கொள்ள முடியாம இருக்கிறோம். 10வது வசனம் சொல்றது, அது என் பலவீனம். 77:10 அது என் பலவீனம். எனக்கு 2 விஷயத்தை நல்ல உங்களுக்கு நான் சொல்றேன் பாருங்களேன். ஒண்ணு, கால தாமதம் ஆகுவதற்கு, ஒண்ணு நம்ம கிட்ட இருக்கிற குறை சரியாக்கப்படுவதற்கு ஆண்டவர் கால தாமதம் வைக்கிறார். நல்லா கவனிக்கணும். ஒண்ணு, ஏன் நன்மைகள் பெற முடியல அப்படின்னா, நம்ம கிட்ட இருக்கிற குறைகள் ஆண்டவர் அதை சரிப்படுத்திக் கொள்வதற்கு சில காலங்களை ஆண்டவர் அனுமதிக்கிறார். 2, உன்னை இன்னும் விசுவாசத்துல வளர செய்வதற்கு, இன்னும் அதிகமாய் ஆண்டவரை தேட வைப்பதற்கு, இன்னும் அதிகமாய் ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபிக்கிற நேரம், துதிக்கிற நேரம், வேதத்தை வாசிக்கிற நேரம், சாட்சியாய் ஜீவிக்கிற நாட்கள், இவை எல்லாவற்றையும் உன் வாழ்க்கையில் உங்களை பூரணப்படுத்துவதற்கு ஆண்டவர் தாமதம் வச்சிருக்கிறார். அப்போ கர்த்தர் பிள்ளைகள் இன்னைக்கு ஒரு தீர்மானம் விடுங்க. அதுதான் யோபு சொல்றாரு. 1ஆம் அதிகாரம் 10வது வசனமா வாசிக்க. யோபு 1ஆம் அதிகாரம்.
ம் ம். அப்போ கவனிக்கணும், 11வது வசனத்துல நீங்க அப்ப பிசாசு போய் ஆண்டவர்கிட்ட சொல்றான், ஆண்டவரே நீங்க உங்களுடைய கையை மாத்திரம் யோபு மேல இருந்து நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா அவன் உங்களை தூஷிப்பான். என்ன சொல்றான்? அவன் உங்களை தூஷிப்பான். அப்ப ஆண்டவர் பர்மிஷன் கொடுத்து சில காரியங்களை அனுமதிக்கிறாரு. ஆனா யோபு அவைகளிலும் அவர் என்ன பண்ணல அப்படின்னா வாயினால் என்ன பண்ணல சொல்லுங்க, வாயினால பாவம் செய்யவே இல்லை. எவ்வளவுதான் ஒரே நாளில அந்த ஊத்து தேசத்துல பெரிய பணக்காரன், ஆடு மாடு ஒட்டகம் ஏர் மாடுகள் எல்லாம் என்ன இருக்குது அதிகமா, அப்ப எல்லாவற்றிலும் பூர்த்தியாக்கப்பட்ட ஒரு மனுஷன். அப்ப அந்த ஒரு மனுஷன், அந்த மனுஷனுக்கு ஒரே நாளில தன் பிள்ளைகள் சாகுறாங்க, எல்லா பணம் செலவழிந்து போது, வீடு ஆஸ்தி அம்பாரம் எல்லாவற்றையும் இழந்த பிறகும் அது வாயினால அவர் என்ன பண்ணவே இல்லை, ஆண்டவரை தூஷிக்கவே இல்லை. அவங்க மனைவி சொல்றாங்க, இன்னும் உத்தமத்தில் என்ன பண்ற, உத்தமத்தில் இன்னும் இருக்கிறியே. இன்னைக்கு அதுதான் ஒண்ணு, உன் குறைகளை மாற்றுவதற்கு, உன் குறைகளை சரிப்படுத்திக் கொள்வதற்கு சில காலங்கள் ஆண்டவர் அனுமதிக்கிறார். ரெண்டாவது, ஆண்டவர் நமக்கு கொடுத்தாலும் கொடுக்காம போனாலும் நம்ம எந்த அளவுக்கு ஆண்டவரோடு கூட இருக்கிறோம் என்பதை ஆண்டவர் பார்ப்பதற்கு சில காலங்கள். அப்போ ரெண்டு விஷயங்களில நாம ஒண்ணு கேட்கணும், ஆண்டவரே ஒருவேளை இந்த ஆசீர்வாதங்களை நான் பெறக்கூடாதபடி இருக்கிற தாமதம், ஒருவேளை என்கிட்ட எதையாகிலும் குறைகள் இருக்குமானா அது நீங்க எனக்கு என்ன பண்ணுங்க, எனக்கு காண்பீங்க ஆண்டவரே, எனக்கு உணர்த்தும், நான் சரிப்படுறேன் சொல்லு. ஆண்டவர்கிட்ட செபிக்கணும், ஆண்டவரே எதாகிலும் என்கிட்ட குறை குற்றங்கள் இருக்குமானா நீங்க என்கிட்ட பேசுங்க ஆண்டவரே, என்கிட்ட உணர்த்துங்க, நான் சரிப்படுத்திக் கொள்றேன். ரெண்டாவது, நான் நன்மையை பெற்றுக்கொள்வதற்கு மாத்திரம் உம்மை தேடி வரக்கூடாது, ஆண்டவனை ஆசீர்வதிப்பதற்கு மாத்திரம் உம்மை தேடி வரக்கூடாது. எந்த நிலைமையிலும் வேதம் சொல்லுது, மன ரம்மியமா இருக்க நான் கற்றுக்கொள்ளணும். அப்ப இந்த ரெண்டு விஷயத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் கேளுங்க. ஆண்டவரை நான் சீர்படுத்துவதற்கும், ஆண்டவரை நான் சரிப்படுவதற்கும் இன்னைக்கு எனக்கு என்ன பண்ணுங்க, நான் நினைக்கிற காரியங்கள் நீங்க கொடுத்தாலும் கொடுக்காம போனாலும், இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவர் விட்டுட்டு போவதுக்கு தான் இன்னைக்கு நிறைய பேர் ஆயத்தமா இருக்கிறோம். ஆண்டவர் என்னைக்கோ அந்த நன்மைகள் ஆண்டவர் நமக்கு செய்திருக்கணும், நம்ம எதிர்பார்க்கிற அந்த அற்புதம் அதிசயம் என்னைக்கோ ஆண்டவர் நடத்தி இருக்கணும். ஆனா ஏன் இன்னும் நடக்கல அப்படின்னா இன்னைக்கு விட்டா போதுன்னு நிறைய பேர் இருக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் பெற்றுக்கொள்வதற்கு தான் இன்னைக்கு உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். ஏசாயா 41 அதிகாரம் 11வது வசனத்துக்கு வாசிங்க. ஏசாயா 41 15வது வசனம். 14 வாசித்துக்கு பார்க்கல, 14 வாசிங்க. யாக்கோப் என்னும் சிறு பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே பயப்படாது, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்றும் கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமா இருக்கிற உன் மீட்பர் உரைக்கிறார். இதோ போர் அடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள எந்திரமாய் மாற்றிட்டு இருக்கிறேன். ஆனா நீ நினைக்கிற ஆண்டவர் எனக்கு நன்மை செய்யல, ஆண்டவர் என்னை விடுவிக்கல, ஆண்டவர் என்னை மறந்துட்டாரு, ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டாரு நீ சொல்ற. ஆனா ஆண்டவர் ஏன் சில கால தாமதங்களை வச்சிருக்கிறார் அப்படின்னா உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள எந்திரமாய் மாற்றுவதற்கு உங்களை ட்ரைன் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். சில பேரை ஆண்டவர் ட்ரைன் பண்றாரு, விசுவாசத்தில் ஆண்டவர் வளர்க்கிறார். இன்னைக்கு அவிசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில குறையக்கூடாதபடி அந்த வார்த்தை சொல்லுது, நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதற்கு ஒப்பாக்கிடுவாய். அப்ப நம்முடைய கால தாமதம் ஆண்டவர் நம்மை சரிப்படுத்திட்டு இருக்கிறாரு. அப்போ நாம என்ன பண்றோம் அப்படின்னா ஆண்டவரை விட்டு, ஆண்டவர் எனக்கு நன்மை செய்யல, ஆண்டவர் எனக்கு எதிர்பார்க்கிற காரியங்கள் ஆண்டவர் நிறைவேற்றலன்னு சொல்லி நிறைய பேர் ஆண்டவர் விட்டு தூரம் போயிடுறோம். தயவு செய்து சொல்றேன், நீ யாரை விடுறீங்களோ இல்லையோ ஆண்டவரை மாத்திரம் நீங்க என்ன பண்ணாதீங்க, விட்டுறக்கூடாது.
அந்த வார்த்தை சொல்லுது 40ஆம் சங்கீதம் 1வது வசனத்துல, நான் கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கர்த்தர் கேட்டார். அப்போ எந்த ஒரு மனுஷன் ஆண்டவர் சமூகத்துல, ஆண்டவரே நீங்க நன்மை செய்யல, ஆனாலும் நீங்க செய்யற வரைக்கும் நான் காத்திருக்கிறேன், புரியுதுங்களா? அந்த வார்த்தையை மாத்திரம் அதிகமாக அறிக்கை பண்ணுங்க. நீங்க நிச்சயம் வாழ்க்கையில செய்வீங்க, நிச்சயம் வாழ்க்கையில செய்வீங்க. ஆனா நம்ம என்ன பண்றோம், ஆண்டவரை தேடுவதோ ஆண்டவரிடத்தில் ஜெபிப்பதோ கிடையாது. அது 2வது வசனம் கூட வாசிங்க. 40ஆம் அதிகாரம் 2வது வசனம், பயங்கரமான குடியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்துகிற தகப்பன். இப்படி பயங்கரமான குழி, அது என்ன பிரச்சனையும். இன்னைக்கு நிறைய பேர் நம்ம கேட்கிறோம், ஏன் ஆண்டவரே அடிக்கடி எனக்கு மாத்திரம் வேலை வேணும், ஏன் எனக்கு மாத்திரம் மந்திரம், எனக்கு மாத்திரம் ஏன் அடிக்கடி செய்வேனே, எனக்கு மாத்திரம் ஏன் சத்துருக்கள் பெருகிட்டே இருக்கிறாங்கன்னு நீ கேட்குற. இன்னைக்கு ஏன் பெருகிட்டு இருக்கிறாங்கன்னு கேட்கறத விட, அவங்க பெருகினாலும் ஆண்டவனை விடுதலை கொடுக்கிறார் என்பதை விசுவாசம் உனக்குள்ள இருக்கும். புரியுது? அவங்க நமக்காக ஆயிரக்கணக்கில் செலவு பண்றாங்க, ஆனா ஆண்டவர் நமக்கு இலவசமா என்ன பண்றாரு, விடுதலை கொடுக்கிறாரு. அப்ப நம்ம சத்தத்தை ஆண்டவர் நம்ம குடும்பத்தின் மேல இரக்கமா இருக்கிறாரா இல்லையா? அப்ப இவை எல்லாவற்றையும் ஆண்டவர் செய்த பிறகும் இந்த ஒரு காரியம் மாத்திரம் உன்னை துக்கப்பட செய்து, இந்த காரியம் மாத்திரம் உனக்கு கிடைக்கல அப்படின்னா நீ சோர்ந்து போயிடக்கூடாது. எதனாலே இதை நான் பெற்றுக்கொள்ள முடியல ஆண்டவரே, ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஏன் இந்த பிரச்சனை மாத்திரம் என்னால பெற்றுக்கொள்ள முடியல. அது 41ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம், நான் கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என் சத்தத்தை கேட்டார். இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவருடைய சமூகத்துல பொறுமையா காத்திருப்பது கிடையாது. நம்ம வாசித்தோம் முதல் வசனம் 23:12, உன் இருதயத்தை நெடுங்காலமாய் காத்திருக்குதல் உன் இருதயத்தை இளைக்க பண்ணும். எங்க சொல்லுது, நீ காத்திருப்பது உன் சத்தத்தை கேட்க செய்யும். கவனிக்கணும், ஒரு மனுஷன் அதிகமாய் ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருக்கிறான், பொறுமையா இருக்கிறான் அப்படின்னா அது ஒரு நாளும் ஒரு ஜெபமும் வீணாய் போகாது என்கிற விசுவாசம் நமக்குள்ள இருக்கும். அந்த வார்த்தை சொல்லுது, நான் பொறுமையுடன் காத்திருந்தேன், கர்த்தருக்காக அவர் செய்வார்னு காத்திருந்தேன். 38 வருஷத்தினுடைய பலவீனம் ஆண்டவரே இறங்கி வந்து சொல்றாரு, நான் உனக்கு என்ன செய்யணும். 38 வருஷமா ஒரு மனுஷன் காத்துட்டே இருக்கிறான். வேதம் சொல்லுது, ஒரு மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் எத்தனை வருஷம்? ஒரு மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் எத்தனை வருஷம்? 70 வருஷம். வெள்ளத்தின் மிகுதியால் 80. அப்போ 70 அப்படின்னா 38 வருஷம் அப்படின்னா பாதி ஆயுசு நாட்கள் அந்த மனுஷனுடைய வாழ்க்கை என்ன பண்ணுச்சு, குளத்தின் அருகே உட்காந்துட்டு பாதி ஆயுசு நாட்கள் முடிஞ்சு போச்சு, மீதிக்கு இன்னும் கொஞ்ச காலம். ஆனா காத்திருக்கிற அந்த காத்திருப்பு ஆண்டவர் என்ன பண்ணல, இன்னும் கொஞ்ச நாள் காத்துட்டு அவன் சாகட்டும்னு விடல. ஐயோ 38 வருஷமா காத்துட்டு இருக்கிறான், அந்த மனுஷனுக்கு எந்த மனுஷனும் உதவி செய்யல, ஆனா நான் உதவி செய்யணும்னு சொல்லி பரலோகமே இறங்கி வரும். அப்போ ஒரு மனுஷன் உன் விடுதலைக்காக, உன் சுகத்துக்காக, உன் நன்மைக்காக, சில ஆசீர்வாதத்துக்காக நீ காத்திருக்கிற அப்படின்னா உனக்கு மனுஷன் உதவி செய்யாம போகலாம், ஆனா பரலோகம் அதெல்லாம் கணக்கு வச்சுட்டே இருக்குது. என் பிள்ளை பெற்றுக்கொள்ளாம நிலைமையிலும், துக்கமுகமா இருக்கிற நிலைமையிலும், மனுஷனா ஏளனமா பேசுகிற நிலைமையிலும் என் சமூகத்தை ஒரு நாளும் அது என்ன பண்ணவே இல்லை, விடவே இல்லை என்பதை ஆண்டவர் பரலோகம் உனக்கு கணக்கு வச்சிருக்கு. ஆனா நம்ம நிறைய பேர் என்ன பண்றோம், ஆண்டவரை விட்டு போறோம். அப்போ அதிகமாய் நீ காத்திருப்பது ஒரு நாளும் நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 17வது வசனம், நீ காத்திருக்கிற காத்திருப்பு 3:17 வாசிக்கிறோம், அதன் வழிகள் இனிதான வழிகள், அதன் பாதைகள் எல்லாம் சமாதானம். கர்த்தருடைய பிள்ளைகளே, நீ காத்திருப்பது ஒருவேளை உன் இருதயத்தை இளைக்க பண்ணலாம், உன் இருதயத்துக்குள்ள சோர்வு உண்டாக்கலாம், ஆனா அது காத்திருக்கிற காத்திருப்பு, அதன் வழிகள் இனிதான வழிகள், அதன் பாதைகள் எல்லாம் உனக்கு என்ன கிடைக்கும், சமாதானம் கிடைக்கும், சோர்ந்து போகாது. 18வது வசனம், அது தன்னை அடைந்தவர்களுக்கு ஜீவ விருட்சம், அதை பற்றி கொள்ளுகிற எவனும் பாக்கியம். எப்ப பற்றி கொள்ளணும், கிடைக்காத நிலைமையில,
பெற்றுக்கொள்ளாத நிலைமையில ஆண்டவர், ஒருவேளை நீ நினைக்கிற ஆண்டவர் என்ன கைவிட்டுட்டாரு நினைக்கிற நிலைமையில, அப்பவும் ஆண்டவர் என்ன பண்ணணும்? பற்றி கொள்ளுகிற பிள்ளைகளா இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்? 1 பேதுரு 4:12 வசனத்துல சில பிரச்சனை நம்முடைய வாழ்க்கையில வந்த உடனே நம்ம என்ன பண்றோம்? வாசிங்க 4:12. 1 பேதுரு 4:12. பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் இருக்கிற எந்த பிரச்சனை, இன்னைக்கு எதிர்பார்த்திருக்கிற எந்த பிரச்சனை, உங்களை அதிகமாய் கவலைப்பட வைக்கிற, கண்ணீர் சிந்த வைக்கிற எந்த பிரச்சனை, உங்கள் நடுவில் பற்றி எறிகிற அக்கினி குறித்து ஏதோ புதுமை என்று திகைக்காமல் கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களி கூர்ந்து மகிழும்படி அப்படி பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகானதால் சந்தோஷப்படுங்க. இன்னைக்கு கர்த்தர் பிள்ளைகளே, நம்ம என்ன நினைக்கிறோம்? இந்த பிரச்சனை குறித்து ஏதோ என் வாழ்க்கையில் வந்துச்சு, என் வாழ்க்கையில் சில இது எப்படியா இருக்குமோ என்னவா இருக்குமோன்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம், திகைக்கிறோம். ஆனால் ஆண்டோட வார்த்தை சொல்லுது, அவை எல்லா கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படுவதற்கே இந்த பிரச்சனை. நல்லா கவனிக்கணும். இந்த பிரச்சனைகள் ஏன் உன் வாழ்க்கையில் ஆண்டவர் அனுமதிச்சிருக்கிறார் அப்படின்னா, உன் வாழ்க்கையில் கிறிஸ்துவின் மகிமை வெளிப்பட போகுது, ஆண்டோடைய அற்புதம் உன் வாழ்க்கையில் நடக்க போகுது. அப்போ அவன் நடக்கும்போது எந்த மனுஷரெல்லாம் அவங்க ஏளனமாய் பேசினார்களோ அவர்கள் எல்லாம் ஆச்சரியப்படத்தக்கதாக மகிமை வெளிப்பட போகுது. அப்போ நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் அனுமதித்தாலும் அல்ல ஒருவேளை சத்துரு நம்ம வாழ்க்கையில் செஞ்சாலும் நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, அதை குறித்து கவலைப்படாது. வாழ்க்கை குறித்து, உன் நிலைமை குறித்து ஒரு நாளும் கவலைப்படாது. ஆண்டவர் சொல்றாரு, கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும். அதுதான் நம்ம வாசிச்சோம் 2 கொரிந்தியர் 4:17. சீக்கிரத்தில் நீங்கும். அப்ப அந்த கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படுகிற வரைக்கும் ஆண்டவருடைய சமூகத்தில் அந்த வார்த்தை சொல்லுது, சங்கீதம் 17:15 வாசித்து போல, நான் விழிக்கும் போது உங்க முகத்தை தரிசிப்பேன், நான் விழிக்கும் போது உமது சாயலால் திருப்தி ஆவேன். அப்ப கர்த்தர் பிள்ளைகள் ஒரு தீர்மானம் எடுங்க, ஆண்டவரே என் வாழ்க்கையில நீங்க ஆசீர்வதிச்சாலும் ஆசீர்வதிக்காம போனோம், நான் என்ன பண்ண மாட்டேன், உங்களை விட்டு நான் பின் மாற்றத்துக்குள்ளேயோ நான் என்ன பண்ண மாட்டேன், ஒரு நாளும் உங்களை விட்டு நான் போக மாட்டேன். இன்னைக்கு நிறைய பேர் சில நன்மைக்காக மாத்திரம் ஆண்டவரை தேடுறோம். வாசிங்க யோவான் 9ஆம் அதிகாரம் சில வசனங்களை உங்களுக்கு நான் காண்பித்து கொடுக்கிறேன். யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 1 சில வசனங்களை வாசிங்க 3 வரைக்கும். அவர் அப்புறம் போகையில் பிறவி குருடனாகிய ஒரு மனுஷனை கண்டார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, ரபி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமோ அல்லது இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று ஆண்டவரிடத்துல சீஷர்கள் கேள்வி கேட்கிறான். நல்லா கவனிக்கணும். அவர் 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 போகிற வழியில ஒரு பிறவி குருடனை பார்த்து சீஷர்கள் கேட்கிறாங்க, ரபி அப்படின்னா போதகரே, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த குற்றம், யார் செய்த பாவம்? இன்னைக்கு சில சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது நம்ம சொல்றோம் அவங்க அப்பா அம்மா செய்த பாவம். சில பிரச்சனை வரும்போது சொல்றாங்க அவன் செய்த பாவம், அவனே அதை என்ன பண்ணிட்டான், அதை வர வச்சுட்டான். ஆனா இதே கேள்வியே சீஷர்கள் ஆண்டவரிடத்தில் கேட்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, இப்போ 3வது வசனம், இயேசு பிரதித்திரமாக, அது இவன் செய்த பாவமும் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல. நம்ம நினைக்கிறோம் இங்க அவங்க பெரியவங்க செஞ்ச பாவம் பிள்ளைகளுக்கு தாங்குதுன்னு நினைக்கிற சில காரியங்கள், சில பிரச்சனை குறித்து நீங்க சொல்ற வார்த்தை அவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்க விதி. சில காரியங்களை குறித்து என்ன பண்றோம், அவங்க விதிங்க அப்படியா இருக்கிற. ஆனா இதே காரியத்தை ஆண்டவர்கிட்ட கொண்டு போகும்போது ஆண்டவர் சொல்றாரு, இவன் செய்த பாவமும் இல்லை, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் இல்லை, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டே இப்படி நடக்குது. இப்போ வாழ்க்கையில இந்த பிரச்சனை நீ நினைக்கிற இந்த பிரச்சனை என்னவா போகும், எப்படியா இருக்கும், எப்ப மாறும், எப்ப விடுதலை வரும், எனக்கான நன்மை எப்ப வரும்னு நினைக்கிற, ஆண்டவர் சொல்றாரு கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படுவதற்கே சில பிரச்சனைகள் ஆண்டவர் அனுமதிக்கிறார்.
அப்ப இந்த பிரச்சனை கண்டு நம்ம என்ன பண்றோம்? நிறைய பேரு ஆண்டவரும் வேணாம் ஆலயம் வேணாம், இல்ல என்ன சொல்றோம்? ஆண்டவர் வேணாம் ஆலயமே வேணாம். ஆனா ஏன் பிரச்சனை? சில பிரச்சனை ஏன் நமக்கு ஆண்டவர் கொடுக்கிறாராம்? அதான் ஏசாயால வாசித்தது போல, நம்ம எந்திரமுள்ள பற்களாய் போரடிக்கிறதற்கு, எந்திரமுள்ள பற்களாய் ஆண்டவர் மாற்றுவதற்கு உன்னை ட்ரெயின் பண்றாரு. உன்னை எப்படியா இருக்கும் என்பது ஆண்டவர் தேவ சித்தம் உண்டு. நீ கஷ்டப்படுவது தேவ சித்தம் அல்ல, நீ கண்ணீரோடு இருப்பது தேவ சித்தம் அல்ல, நீ தோல்வியோடு இருப்பது தேவ சித்தம் அல்ல. ஆனா தேவனுடைய கிரியைகள் உங்களிடத்தில் வெளிப்படுவதற்கு இப்படி நடக்குது என்பதை நீங்க விசுவாசிக்கணும். புரியுதுங்களா? எதுக்கு நடக்குது? கிறிஸ்துவின் மகிமை நம்மிடத்தில் வெளிப்படுவதற்கு தான் இந்த பிரச்சனைகளை ஆண்டவர் அனுமதிச்சிருக்கிறார். இந்த கால தாமதம் அதுதான். ஆமென், ஸ்தோத்திரம். எப்படி லாசருவை வியாதியோடு இருக்கிறான், மரணம் அடைபறான்னு சொல்லி ஆண்டவர் கிட்ட ஆள் அனுப்புறாங்க. ஆனா உயிரோடு இருக்கும்போது ஆண்டவர் வரல. எப்போ வராரு? ஒருவேளை மரிச்சிட்டான்னு சொல்லி ஆள் அனுப்புறாங்க, அப்பவும் வரல. கொண்டு போய் அடக்கம் பண்ணப்பட்ட போது ஆண்டவர் அப்போ வராரு. எங்க அவனை என்ன பண்ணிருக்கிறீங்க? அடக்கம் பண்ணிருக்கிறீங்க, அங்க என்ன கொண்டு போங்க. சில நன்மைகள் ஏன் தாமதிப்பது? காரணம் என்ன? ஆண்டவர் லாசருவை வந்து லாசருவே எழுந்துவான்னு சொல்றாரு. அவனுடைய கட்டப்பட்ட சீலைகளினால் அப்படியே எழுந்து நடந்து வராரு. அவன் சீலைகளை கட்ட ரவுக்கு சொல்றாரு. அப்ப ஜீவன், மறுபடியும் ஜீவன் வருது. ஆனா இது ஸ்பெஷல் அல்ல. இயேசுவை யாரெல்லாம் பார்க்க வந்தாங்களோ அவர்களும் லாசருவை என்ன பண்றாங்க? பார்க்க வருகிறார். ஆண்டவர் சில தாமதங்கள் நம்ம வாழ்க்கையில வச்சிருக்கிறாரா, அதோடைய விளைவு நமக்கு ஆச்சரியமா தான் இருக்கும். நம்ம நினைக்கிறோம் இது 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 கிடைச்ச போதுன்னு நினைக்கிறேன். ஆனா அதுதான் வேதம் சொல்லுது, அவர் நமக்கு எப்படியா கொடுக்கிறார் அப்படின்னா, அமுக்கி குலுக்கி மடியில் சரிந்து விழும் அளவும் நமக்கு திருப்தியா தான் ஆண்டவர் கொடுக்கிறாரே தவிர நீ கேட்டதை மாத்திரம் கொடுக்கிற தேவன் அல்ல. அப்ப சில தாமதம் நம்முடைய வாழ்க்கையில சில ஸ்பெஷலை கொண்டு வரும், சில வித்தியாசங்களை கொண்டு வரும். மனுஷனை ஆச்சரியப்படும்படி அல்லது நீங்களே ஆச்சரியப்படும்படி ஆண்டவர் செய்வார். அதுக்காக ஆண்டவரை விட்டுக்கூடாது. அந்த வார்த்தை சொல்லுது, கிறிஸ்துவனுடைய மகிமை வெளிப்படுவதற்கு தான் இந்த பிரச்சனை இல்ல. அந்த வார்த்தை என்ன சொல்லுது? பேதுருல ஆமென் வாசல்ல, ஆமென் ஸ்தோத்திரம், 1 பேதுரு 4:13 கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படுவதற்கு தான் இந்த பிரச்சனை. நீங்க பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படுவதற்கு தான். பக்கத்துல கையை பிடிங்க. கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படுவதற்கு தான் இந்த பிரச்சனை. ஆண்டவர் உன் வாழ்க்கையில் அற்புதம் செய்வதற்கு தான் இந்த பிரச்சனை. நீ மாத்திரம் ஆச்சரியப்பட மாட்ட, உன்னை சுற்றி இருக்கிறவங்களும் ஆச்சரியப்படும்படி ஆண்டவர் செய்வார். புரியுதுங்களா? நீங்க மாத்திரம் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை, உன்னை சுற்றி இருக்கிறவர்களும் ஆச்சரியப்படுவாங்க. இது எப்படி நடந்துச்சு? திடீர்னு பணக்காரனாயிட்டான் இப்ப சொல்லுவாங்களே, திடீர் பணக்காரன்றாங்களே, என்ன சொல்லுவாங்களே, அர்த்த ராத்திரிலும் யாருக்கு கொடை பிடிப்பாங்க? டைலாக் சொல்லுங்க. அர்த்த ராத்திரிலும் கொடை பிடிப்பாங்கன்னு சொல்லுங்க. பழமொழி யாருக்கு தெரியும்? பணக்காரனுக்கு இது ஒன்று சொல்லுவாங்களே, சரி. அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தா அர்த்த ராத்திரிலும் சொல்றாங்களே, திடீர்னு என்ன வந்துச்சு அதுக்கு இல்ல சொல்றாங்களா இல்லையா? நேற்று வரைக்கும் சிந்தால அடிச்சு, நேற்று வரைக்கும் இப்ப என்னமோ சொல்றாங்களே. உங்களை ஆண்டவர் அவங்க மனுஷன் உங்க குடும்பத்தை குறிச்சு, உங்களை குறிச்சு ஏளனமா இது வரைக்கும் பேசியிருக்கலாம். உங்களை போக விட்டுட்டு உங்களை பின்னாடி உங்களை குறிச்சு, உங்க குடும்பத்தை குறிச்சு கிண்டல் பண்ணி செஞ்சிருக்கலாம். ஆனா அதே வாயினால உங்களை ஆச்சரியமாய் உங்களை பேசுவதற்கு ஆண்டவர் சீக்கிரத்துல செய்வார். ஆமீன் சொல்லுங்களேன். எந்த வாயெல்லாம் உன்னை குறை சொல்லிச்சோ, எந்த மனுஷரெல்லாம் உங்களை குறிச்சு நகைச்சாங்களோ, அவங்க வாயினாலே ஆண்டவர் உங்களையும், அது ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் வேகமா எடுங்க. ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 21:6-7 வசனத்துல வாசிங்க வேகமா. ஆதியாகமம் 21. அப்பொழுது சாராள், தேவன் என்னை நகைக்க பண்ணினார், இதை கேட்கிற யாவரும் என்னோடு கூட நகைப்பார்கள். நல்லா கவனிக்கணும்.
சாராளுடைய சூழ்நிலை நமக்கு தெரியும். சாராள் சொல்றாங்க, தேவன் என்னை நகைக்க பண்ணினார். இது வரைக்கும் மனுஷன் நகைச்ச நகைப்பு வேற. மனுஷன் இது வரைக்கும் என் குடும்பத்தை குறித்து சிரிச்சான். எதுக்கு? இவங்க வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னு கிண்டல் பண்ணி சிரிச்சான். ஆனா இப்ப சிரிக்கிற சிரிப்பு என்ன சிரிப்பு? சாராள் சொல்றாங்க, தேவன் என்னையும் நகைக்க பண்ணினார். இத குறித்து கேட்கிற யாவரும் நகைப்பாங்க. காரணம் என்ன? 7வது வசனத்தை கூட வாசிருங்க. சாராள் பிள்ளைகளுக்கு பால் கொடுப்பாள் என்று ஆபிரகாமுக்கு எவன் சொல்லுவான்? அவருடைய முதிர் வயதிலே அவருக்கு ஒரு குமாரனை பெற்றேன் என்றார். இதுவரைக்கும் இது நடக்காது 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 சொன்ன மனுஷனுக்கு முன்னாடி ஆண்டவங்களை நடக்க, உங்களை வாழ, உங்களை உயர்த்தியே ஆகுவார். ஆமென். ஆண்டவர் சீக்கிரத்தில் செய்வார். சோர்ந்து போகாது. ஆண்டவர் என்னை நகைக்க பண்ணினார். இந்த செய்தி கேட்கிற எல்லாரையும் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? நகைக்கவும் வைப்பார். இதுக்கு முன்னாடி சிரிச்சது ஒருவேளை நம்ம குடும்பத்தை குறித்து கிண்டல் பண்ணி இருக்கலாம். இனி சிரிக்க போறாங்க, இனி சிரிக்க போறாங்க. உன் வாழ்க்கை, நீ வாழுற வாழ்க்கை குறித்து ஆச்சரியமா ஆண்டவன் வாழ்க்கையில செய்த நன்மை குறித்து சிரிப்பாங்க. அதனால நீங்க சோர்ந்து போகாதீங்க. ஆமீன். 1 சாமுவேல் 1:26, 27 ஆமீன். ஸ்தோத்திரம். 7 இடத்துல போயிட்டு அண்ணா சொல்றாங்க, என் ஆண்டவனே, இங்கே உம் அண்டையில் நின்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணின ஸ்திரீ நான் தான். 26வது வசனம் அழகா சொல்லுது. இதுக்கு முன்னாடி வந்து ஜெபம் பண்ண. எதுக்கு ஜெபம் பண்ண? வெகு நேரமாய். நீங்க கூட சொன்னீங்களே, ஒருவேளை குடித்திருக்கிறாளோ, ஒருவேளை வெறுத்திருக்கிறாளோ, இதுவரைக்கும் அண்ணால் இது போல பார்க்கல, வெகு நேரமாய் ஜெபம் பண்ணிட்டு இருக்கு நீங்களே நினைச்சீங்களே, அந்த ஸ்திரீ நான் தான். என் ஆண்டவனாகிய உம்முடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன், இந்த பிள்ளைக்காக தான் நான் என்ன பண்ணேன். 27வது வசனம் எல்லாம் சேர்ந்து படிங்க. இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன். நான் கர்த்தரிடத்தில் கேட்ட ஏன் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார். இதுக்கு முன்னாடி வந்து அழுதாங்க. இதுக்கு முன்னாடி வந்து துக்க முகம், பசி நேரம் தெரியல, நேரம் போறது தெரியல, அழுதுட்டே இருக்கிறாங்க. நேரம் போறது தெரியல, அழுது 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 உதடுகள் மாத்திரம் அசையுது. திரும்ப வந்து சொல்றாங்க, அன்னைக்கு ஜெபம் பண்ண ஸ்திரீ நான் தான். அன்னைக்கு இதே சமூகத்தில் வந்து அழுது வெகு நேரமாய் ஜெபம் பண்ணின ஸ்திரீ நான் தான். எதுக்கு ஜெபம் பண்ண? இப்ப பிள்ளையோடு கொண்டு போய் சொல்றாங்க, இந்த பிள்ளைக்காக தான். உங்களுக்கு புரியுதான்னு எனக்கு தெரியல. இதுக்கு முன்னாடி நான் தனியா வந்தேன். நான் தனிமையில வந்து எங்களை துக்கப்படும்படி, வருஷந்தோறும் என்னை துக்கப்படும்படி சொல்லுகிற வார்த்தை கேட்டு அழுது அழுது வெகு நேரமாய் அழுதுட்டு நான் தனிமையா வந்து போனேன். இப்ப எத்தனை பேரா வந்திருக்கிற சொல்லுங்க? 2 பேரா. காரணம் என்ன? உங்க அழுகை, உங்க கண்ணீர் ஒரு நாளும் வீணாய் போவது கிடையாது. ஒருவேளை மனுஷன் முன்னாடி பண்ணி அழுற கண்ணீர் அது வீணா போகலாம். உன் சொந்தக்காரருக்கு முன்னாடி பண்ணி அழுற கண்ணீர் அது வீணா போகலாம். எந்த ஒரு மனுஷன் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து ஆண்டவரே எனக்கு உதவி செய்யணும் அழுறாங்களோ, ஆண்டவரே நீங்க தான் பான்னு சொல்லி யாரெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தை கண்ணீர் விடுகிறார்களோ, அந்த கண்ணீர் ஒரு நாளும் வெறுமையாய் போவது கிடையாது. இப்போ அவங்க சொல்றாங்க, இந்த பிள்ளைக்காக தான் நான் விண்ணப்பம் பண்ணினேன், இந்த பிள்ளைக்காக தான் அதிக வருஷமாய் கவலையோடு இருந்தேன். இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், எந்த ஒரு தேவைக்காக அதிக வருஷமாய் காத்துட்டு இருக்கிறீங்களோ, ஆண்டவர் உங்க வாயினால இதே போல சாட்சியை கர்த்தர் சொல்ல சீக்கிரத்தில் செய்வார். ஆமென். சொல்லுங்க ஆமென். என்ன சாட்சி? அழுகையோடு வந்து ஜெபம் போன சாட்சி இல்ல, இப்ப சந்தோஷம். அந்த வார்த்தை சொல்லுது, அவள் என் ஆண்டவனே இங்க உம் மண்டையிலே நின்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணின ஸ்திரீ நான் தான் என்று என் ஆண்டவனாக இப்படி ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன், இந்த பிள்ளைக்காக தான் ஜெபம் பண்ணேன். நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு, இன்னைக்கு உங்களை பார்த்து நான் சொல்றேன், ஊழியக்காரனா சொல்றேன், நீங்க ஆண்டவரத்தை கேட்ட விண்ணப்பத்தின்படி சீக்கிரத்தில் உங்களுக்கும் ஆண்டவர் காட்டிடுவாராக. ஆமென். சொல்லுங்க. 2 கரங்களை வைத்து ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். வீடு கட்டுவதற்கு நீ நினைக்கிற இந்த வீட்டை எப்போ ஆண்டவர் சீக்கிரத்தில் அல்ல, அந்த வார்த்தை சொல்லுது, உன் விண்ணப்பத்தின்படி உனக்கு கட்டிடுவாரா.
நல்ல ஒரு இடம் வாங்கணும்னு நினைக்கிற, ஆண்டவர் சீக்கிரத்துல உன் விண்ணப்பத்தின்படி கட்டிடுவார். உன் குடும்பம் சமாதானம் இல்லாம இருக்குதுன்னு நினைக்கிற, சீக்கிரத்துல உன் விண்ணப்பத்தின்படி உனக்கு கட்டிடுவாராக. அன்னாளுக்கு செய்த நன்மையை ஆண்டவர் உங்களுக்கும், சொல்லுங்க, உங்களுக்கும் செய்வார். சோர்ந்து போகாதீங்க. அப்போ இப்போ வாசிங்க 23ஆம் அதிகாரம், 13ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் 13:12 எல்லாம் சேர்ந்து வாசிக்க போகிறோம். நீதிமொழிகள் 13 எடுங்க. பேஜ் நம்பர் இப்போ சொல்லுங்க பார்க்கலாம். என்னப்பா 704 774? சரி, எடுத்துருங்க. எல்லாரும் எடுத்தாச்சா? முடிக்க போறோம். ரெடியா? படிக்கலாமா? ரெடி? 1 2 3 விசுவாசத்தோடு படிங்க. நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்போது ஜீவ விருட்சம் போல இருக்கும். கர்த்தர் பிள்ளையே, நான் சொல்லி முடிக்கிறேன். நீ இதுவரைக்கும் காத்துட்டு இருந்த, இதுவரைக்கும் கண்ணீரோடு இருந்த, இதுவரைக்கும் கவலையோடு இருந்த, இனி உன் கவலைக்கு உன் கண்ணீருக்கு காத்திருந்த எல்லா நாட்களுக்கு பதிலாக ஆண்டவர் உனக்கு உன் விண்ணப்பத்தின்படி கட்டளையிடுகிற நாள். ஆமென். கட்டளையிடுவார். சோர்ந்து போகாதீங்க. அப்படி எல்லாம் கண்களை மூடி இன்னைக்கு அப்படியே ஸ்தோத்திரம் முடிந்த முழங்கால் படிட்டு, நாங்களும் சில காரியங்களுக்காக நெடுங்காலமாய் 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 காத்துட்டு இருந்த ஆண்டவரே, இனி நாங்கள் அரிப்பதற்கு இதுவரைக்கும் நாங்கள் விதைச்சோம், இதுவரைக்கும் கண்ணீரை விதைச்சோம், இதுவரைக்கும் ஜெப நேரத்தை விதைச்சோம், இதுவரைக்கும் உபவாசத்தோடு நான் ஜெபிக்கிற ஜெபத்தை விதைச்சோம். இனி அந்த ஜெபத்துக்கெல்லாம் நான் அறுக்க செய்யுங்க. இனி நான் எதுக்கெல்லாம் கண்ணீரோடு ஜெபம் பண்ணினோ, அந்த கண்ணீருக்கு விட்ட எல்லா பிரயாசத்திற்கு தக்க பலனை ஆண்டவரே நாங்கள் காண செய்யுங்கப்பா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆண்டவரே, எல்லா பிரயாசத்திற்கும் ஆண்டவரே நாங்கள் பலனை நாங்கள் காண உதவி செய்யுங்க. ஆண்டவரே, சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை தருவேன்னு சொன்னீரே. ஆண்டவரே, இனி அழுக, இனி கண்ணீர், இனி கவலை, இனி துக்கம், இனி சமாதானம் இல்லாமல் எல்லாம் மாறி ஒரு மாற்றம் குடும்பத்தில் உண்டாகட்டும். ஆண்டவரே, இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே இது அப்படியே செய்ய உதவி செய்யும். இவளை ஆசீர்வதிங்கப்பா, இவளை ஆசீர்வதிக்கும்.